ஹாய் ஹைஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். அதனோட பேசிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கோடு வந்து உங்களுக்கு தேவையான லென்த்தில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் லூப் வெளியே எடுத்து ஒரு லாக் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டு அப்படியே பேக் இழுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு நல்லாவே பாருங்கள். ஓகேங்களா? பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போது குத்தி எடுத்துட்டோமா, எடுத்துட்டு டைரெக்டாக வந்து ஒரு செயின் ஸ்டிச்சா அப்படியே அந்த செயினை வந்து பேக்கில் இழுக்கிறோம். இழுத்துட்டு அப்படியே பேக்கில் கீழே வந்துட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு. பொறுமையாக பாருங்கள். செயின் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த ஆப்போசிட் கோடில் குத்தி பின்னாடி இழுத்து மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போது அமைதியாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். செயின் ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பெரிய செயின் போட்டு அப்படியே பேக்கில் எடுத்திங்கன்னா ஒரு கோடு வரும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சைடில் செயின் போட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்க கோட்டில் வச்சு இழுத்து பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். சேம் இதே தான். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கீழே நான் எப்படி நூல் சுற்றுறேன், எப்படி இழுத்து பேக்கில் வந்து லாக் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல்லே வந்துட்டு ஃபில்லிங், இது வந்து நம்ம ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு தான். சரிங்களா? இது வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும். ஸோ அதனால தான் தனித்தனியாக வந்து இடையில கேப் விட்டு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? அந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த லைனும் மேலே இருக்க லைனும் அந்த கரெக்டாக வரணும். சரிங்களா? ஒரு ஸ்டிச்சு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு பின்னாடி அந்த மாதிரி போகாமல் கரெக்டாக அந்த கோட்லேயே வந்து வர மாதிரி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸு ஃபில்லிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுறேன். நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க, நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க எனக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோவுமே வந்துட்டு போடுறேன். சரிங்களா? செப்ரேட்டாக அதுக்குன்னு தனி வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் ப்ளேலிஸ்ட்லேயுமே வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு ஆரி ஒர்க் பேசிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து இந்த ஆரி ஒர்க் கிளாஸஸ்லாம் வர்றது வந்து வந்துடும். சரிங்களா? பாருங்கள். இப்போ நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு இது வந்து பேசிக். ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பேசிக்கு. இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி மாடலில் எந்த மாதிரி மெத்தடில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இதை போட்டுட்டு இதுக்குமே வந்துட்டு ஹோம்ஒர்க்காக நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். கொஞ்சம் பெருசாக போட்டு கொஞ்சம் ஹெவியான டிசைன்ஸாக நீங்கள் வந்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸில் வந்துட்டு என்னோடய ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு அந்த ஃபைல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், போட்டுட்டோமா? இப்போது ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கீழே வந்து அந்த பார்ட்ருக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துக்கு அப்புறம் ஸ்கர்ட்டு போடுங்க. ஸ்கர்ட் போட்டுட்டு சைடில் வந்துட்டு அந்த இது பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு வரும்.
அந்த ஸ்பீடுக்காக தான் வந்துட்டு உங்களை வந்து நான் நிறையவே வந்து போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த லைன்லாம் வந்துட்டு இதே மாதிரி போடுங்க. இது வந்து ஜஸ்ட் பேசிக்காக. இதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் ஒட்டுறதுக்காக ஹோம்ஒர்க் மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.